அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கிறிஸ்பி பன்னீர் பாப்கார்ன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் சால்ட் 1/2 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளவுதாங்க, ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி எல்லா பன்னீரையும் நம்ம தயார் பண்ணிடலாம். நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம், ஷோக் ஆகட்டும். இந்த பன்னீரை டிப் பண்ணுறதுக்கு மைதா 2 டேபிள் ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் உப்பு, தண்ணி 1/4 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலே கோட் பண்ணுறதுக்கு நான் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். கையில் லைட்டாக க்ரஷ் பண்ணால் போதும். நம்ம மிக்சியில் அடித்தோம்னா ரொம்ப நைஸ் ஆயிரும். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கோங்க. நல்லா பொடிசாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி விட்டுக்கிறணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மைதாவில் பன்னீரை டிப் பண்ணிடலாம். டிப் பண்ணும் போது நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸில் நம்ம கை போட்டு பிரட்டையில் ஈரம் படாது, நல்லாவும் நமக்கு கோட் ஆகும். இது ஒரு டிப், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான், கோட் பண்ணியாச்சு. இப்போ ஆயிலில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லா பன்னீரையும் நம்ம சேர்த்துடலாம். பன்னீரை பொறுத்தவரையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம கிறிஸ்பியாக பண்ணி கொடுக்கையில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் பிரெட் க்ரம்ஸோடு யூஸ் பண்ணலாம். ஆனால் கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும், அதனால் நான் கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். மீடியம் ஹீட்லேயே வச்சு நீங்கள் வேக விடும் போது நல்லா கிறிஸ்பி ஆகும். இப்போ அவ்வளோதான், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, குயிக்காக தயாராகிரும். பன்னீர்லேயே நம்ம நிறைய ரெசிபி பண்ணலாம். அதில் இந்த ரெசிபி வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக இருக்கையிலேயே சர்வ் பண்ணிடுங்க. கிறிஸ்பியான பன்னீர் பாப்கார்ன் நமக்கு தயாராகிடுச்சு. உள்ளே வந்து நல்லா ஒயிட்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.